சுட சுட சாதம் வச்சுட்டு ஒரே ஒரு முட்டையை எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நல்ல அருமையான ஒரு முட்டை குழம்பு பார்க்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகும் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறமா வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறமா 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க, அப்போது சீக்கிரமாக மசிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்குதுன்னு. அப்புறமா நாம் மசால் தூள் சேர்க்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, முட்டை குழம்புங்கிறதுனால காயப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசம் கொடுக்கும் நமக்கு. மசாலா பொடிகள்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயோடு நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நல்லாவே வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு சூப்பராக வதக்கிடுங்க. நல்லா ஒரு கிரேவி டைப்புக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நாம் இதில் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ குழம்பு, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்துட்டு சாதம், சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முட்டையை வந்துட்டு நாம் வேக வச்சு போட போகிறதில்ல, முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். டைரெக்டாக நம்ம குழம்புல ஊற்றும் போது சம்டைம்ஸ் முட்டை கெட்டு போயிருந்தால் நமக்கு குழம்பே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் பவுலில் ஊற்றிட்டு அதிலேருந்து நாம் குழம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம உடச்சி ஊற்றிருக்கிறோம். இப்போ குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் நாம் உடச்சி ஊற்றிருக்கிற முட்டையெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக ஊற்றிடுங்க, ரொம்ப டக்குன்னு ஊற்றிடாதீங்க. ஊற்றினாலும் முட்டையெல்லாம் அப்புறம் திரியாக பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி முட்டை அந்த கருவோடு அந்த வெள்ளைக்கரு மேலே சேர்கிற மாதிரி அப்படி ஊற்றி விட்ருங்க அழகாக. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது அந்த முட்டை கருவும் முட்டையும் சேர்ந்தாப்பில் இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றுறோம். ஊற்றிட்டு அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டுட்டு அதை டச்சே பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்புறமா செக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. அப்புறம் இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி பண்ணணும் அப்படின்னா முட்டையெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக நமக்கு குழம்பு தயாராகிடுச்சு. அப்புறமா லாஸ்ட்டாக மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you next video.